பிரித்து பார்த்து வாங்கணும். அப்போ நமக்கு வந்து நல்லா வந்து எல்லா வெண்டைக்கும் வாங்க வெண்டைக்காய் யூஸ் ஆகும். எல்லாம் பாதி வெண்டைக்காய் இவங்களாம் கீழே தான் போடணும். இல்லை 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கினதில்ல 200 கிராம் வெண்டைக்காய் கீழே தான் போட்டுருக்கேன். பயங்கர முத்தல். புளி இந்த அளவுக்கு போதும். ஏன் தக்காளி 4 தக்காளி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு புளி போதும். மல்லிப்பொடி, குழம்புமிளகாய் பொடி, குழம்புமிளகாய் பொடி 2.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளிக்கரைசல், தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு சில்லு அளவுக்கு போதும். வெண்டைக்காய் புளி குழம்பு தேங்காய் ரொம்ப போடக்கூடாது. எந்த புளி குழம்புக்கும் வத்த குழம்புக்கும் தேங்காய் ரொம்ப சேர்க்காம தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு. குழம்புமிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு புளிக்கரைசல் போட்டு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதான். தேங்காய் அந்தளவுக்கு கம்மியாக ஊற்றணுமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சில அளவுக்கு தான் தேங்காய் எடுத்துருக்கேன், அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காய் அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம். இந்த அடியில் கப்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காய் அரைச்ச கப்பி வந்து அடியில் உள்ளதை ஊற்றக்கூடாது. அப்படியே வந்து அடியிலே தங்கிடும். நம்ம வந்து தண்ணி கலக்கி ஊற்ற தேவையில்லை. அது ரொம்ப வந்து அதில் பித்தம் அதிகம், அதனால் அது சேர்க்க தேவை கிடையாது. வெண்டைக்காய் வெந்துச்சா பார்த்துட்டு உப்பு ஊற்றிக்கலாம். உப்பு,